Hi friends, welcome to our channel How to Finally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும், அப்ளை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ஆன்லைன் மூலமாக ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு கையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அஃபீஷியல் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா அவருடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் இந்த நெட் பேங்கிங் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அப்ளை ஃபார் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்துடும். வெல்கம் டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு போட்டு வந்திருக்கும். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஆர் யூ அண்ட் எக்ஸிஸ்டிங் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கஸ்டமர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நோ கொடுத்துருங்க. நமக்கு ஆல்ரெடி இருக்குது, அதனால எஸ் அப்படிங்கிற கொடுத்து கீழே கொடுத்துருக்க கேப்சா கரெக்டாக டைப் பண்ணி வெரிஃபை கேப்சா அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வந்திருக்கும். நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கையில் வச்சிருக்கணும் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கையில் வச்சுக்கோங்க. உங்களுடைய பேன் நம்பர், உங்களுடைய ஐடிஆர் லாகின் கிரெடென்ஷியல், ஐடி போர்ட்டலில் லாகின் பண்ணுற கிரெடென்ஷியல், இது ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து ஐடி ப்ரூஃப் பிடிஎஃப் டாக்குமெண்ட், address proof PDF document, latest ITR or last 3-month salary slip along with 6-month bank statement in which salary is credited அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், பேன் நம்பர், ஐடிஆர் லாகின் கிரெடென்ஷியல், ஐடி ப்ரூஃப் பிடிஎஃப்ல வச்சுக்கோங்க, அட்ரஸ் ப்ரூஃப் பிடிஎஃப்ல, லேட்டஸ்ட் ஐடிஆர் அல்லது லாஸ்ட் 3-month salary slip, அது மட்டும் இல்லாமல் 6-month bank statement, உங்களுடைய சேலரி எந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுதோ அந்த அக்கௌண்ட்னுடைய ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 6 month எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே பேன் கார்டு நம்பர் மேலே நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. உங்களுடைய நேம், ஃபாதர் நேம் மற்றும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு உண்டான ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் மற்றும் ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், இந்த லேட்டஸ்ட் ஐடிஆர் அல்லது 3-month salary slip along with 6-month பேங்க் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுட்டு நீங்கள் பேங்க்கில் போய் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான கிரெடிட் கார்டு வந்து அவங்க இஷ்யூ பண்ணிடுவாங்க. இப்படி தாங்க உங்களுக்கு ஐஓபியில் ஒரு கிரெடிட் கார்டு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஆன்லைன் மூலமாக நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் குரூப்ஸ் அந்த குரூப்ஸ் ஷேர் பண்ண. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.